அன்னை தெரசாவின் பிறந்த நாள் ஒண்ணுபுரத்தில் கண்ணமங்கலம் அருகே கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் ராணுவ வீரர் கேப்டன் மதுரை வீரன் தலைமை தாங்கினார். புருஷோத்தமன், கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தனர். விழாக்குழு தலைவர் பாலசுப்பிரமணி வரவேற்றார். அன்னை தெரசாவின் பிறந்த நாள் ஒண்ணுபுரத்தில் கண்ணமங்கலம் அருகே கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் ராணுவ வீரர் கேப்டன் மதுரை வீரன் தலைமை தாங்கினார். புருஷோத்தமன், கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தனர். விழாக்குழு தலைவர் பாலசுப்பிரமணி வரவேற்றார். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அன்னை தெரசா அன்பு உள்ளங்கள் சார்பாக இங்க டெய்லி தினந்தோறும் அன்னதானம், ஒருவேளை ஏழைகளுக்கு வயிறு நனைய செய்கிறார்கள். இது 5 வருடங்களாக செய்கிறார்கள். இது பெரும் பாராட்டத்தக்கது. இன்றைய பொன்னான நாளிலே அன்னை தெரசா அம்மையாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதில் எங்களோடு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஆத்மதன் சார் அவர்களுக்கும், அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், அண்ணன் ஜனார்தனன் அவர்களுக்கும், அண்ணன் புருஷோத்தமன் அவர்களுக்கும், ஏனைய எங்களோடு பங்கெடுத்து வேலை செய்து கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் அன்னை தெரசா அன்பு உள்ளங்கள் என்ற ஒரு ட்ரஸ்ட் சிறியதாக ஆரம்பித்து கொரோனா காலத்திலிருந்து 5 ஆண்டுகளாக ஒரு நாள் தவறாமல் காலை சிற்றுண்டி வழங்கி கொண்டிருக்கிறோம். ஏழை எளியோர்களுக்கு குறைந்தது 50 பேருக்கு நாங்கள் தினமும் நாள் தவறாமல் சிற்றுண்டி வழங்கி கொண்டிருக்கிறோம். இதற்காக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் ஒண்ணுபுரம் தொழிலதிபர் அனைவருக்கும் மற்றும் வேற ஊர்களில் இருந்து கூட எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும், எங்களோடு பணியாற்றும் நண்பர்களுக்கும் இங்கு தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதற்கண் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு எழுந்து பாலசுப்ரமணியன் அவர்கள் 90 வயது பாட்டி அவர்களும் 90 வயது பாட்டி சகுந்தலா அம்மா அவர்களும் சரோஜா அம்மா அவர்களும் கோகிலா அம்மா அவர்களும் அம்சம்மா அவர்களும் எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மகத்தான இன்றைய திருவிழாவை முன்னின்று நடத்திய ஆத்மநாதன் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தெரசா அன்புள்ளங்கள் சார்பாக பேசிக்கொண்டிருக்கிறேன். இது 90 வயது பாட்டி சகுந்தலா அம்மாள் பொது சேவை செய்கிறார். அவர் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் மனு ஒன்று கொடுத்திருக்கிறார். அதில் 2 கோரிக்கை. முதலமைச்சரை நேரில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். முதலமைச்சர் இந்த மூச்சு இருக்கும் போதே ஒரு முறை பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறார். வயது 90 சகுந்தலா அம்மாள் பொது சேவை செய்கிறார். அடுத்து அவர் இங்கு தர்மராஜ் கோயில் முதலில் தங்கி கொண்டிருந்தார்கள் காலங்காலமாக. இப்பொழுது அங்கு தங்குவதில்லை. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 20 பேர் தங்குவதற்கு முதலமைச்சர் மனசு தாராளமா மனசு அவர் எப்படியும் செய்வார். இந்த இது ஒரு கட்டிடம், சிறிய கட்டடம் கட்டி கொடுக்கும்படி, முதியோர் இல்லம் ஒன்று கட்டி கொடுக்கும்படி தமிழக முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பணிவுமுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முன்னாள் ராணுவ வீரர் கேப்டன் மதுரை வீரன் தலைமை தாங்கினார். புருஷோத்தமன், கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தனர். விழாக்குழு தலைவர் பாலசுப்பிரமணி வரவேற்றார்.
வீடுகள், இடங்கள், உணவு இல்லாமல் சரீர பலவீனத்தினும் அநேக கஷ்டங்களில் அவஸ்தைப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோருக்காகவும் இங்கே ஒரு அநாத இல்லம் கட்டித்தர வேண்டும், அன்பு இல்லம் கட்டித்தர வேண்டும், அன்னை இல்லம் கட்டித்தர வேண்டும். அதற்கு எத்தனை செலவானாலும் என் தேவன் கிருபை செய்வார். அதற்கு யாரிடத்தில் பேச தேவன் சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கொண்டு இந்த காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்தில் அநாதை ஆசிரமம் கட்டித்தர வேண்டும். அதிகமாய் வேண்டுதல் செய்கிறேன். மட்டுமல்ல, முதலமைச்சர் இதை கருத்தில் கொண்டு இந்த இடத்தில் ஒரு அன்பு இல்லத்தை கட்டித்தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஸ்ரீ விஜய் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, கண்ணமங்கலம் அருகில் உள்ள வண்ணாங்குளம். தரமான கல்வியை வழங்குவதில் முதல் இடம். அனுபவமுள்ள ஆசிரியர்கள், இயற்கையான சூழல், நவீன வகுப்பறைகள், அபாகஸ் பயிற்சி, மேலும் அனைத்து கிராமங்களுக்கும் பஸ் வசதி. விளம்பர தொடர்புக்கு சாரதி அட்வர்டைசிங் ஏஜென்சி மற்றும் சாரதி மொபைல்ஸ், கண்ணமங்கலம். செல் 9245821899 956. விளம்பர தொடர்புக்கு சாரதி அட்வர்டைசிங் ஏஜென்சி மற்றும் சாரதி மொபைல்ஸ், கண்ணமங்கலம். செல் 9245821899 956. நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.